ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கும்போது, எல்லாரும் என்ன சொல்றீங்க? என்னால பொருள் வாங்க முடியல, ஆள் சேர்த்த முடியல, அ நான் என்ன பண்ணட்டும்? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. சரிங்களா? அதாவது பொருள் வாங்குறதுனா என்ன வாங்க போறீங்க? அத தான் நீங்க நோட் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட்ட, வெளியில ஒரு மார்க்கெட்ல நீங்க கடைய மாத்தி வாங்க போறீங்க. சரிங்களா? இப்போ சூப்பர் மார்க்கெட்லயோ, மளிகை கடையிலயோ ஒரு ப்ராடக்ட் சோப் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத நீங்க என்ன பண்ண போறீங்க? கடைய மாத்தி நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. இது மூலியமா ஒரு சில கேஷ்பேக்லாம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ஆள் சேர்த்துறத பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆள் சேர்த்துறதுனா என்ன அப்டின்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆள் சேர்த்துறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுது வந்து வளரும். உங்க டீம் வந்து வளரும். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, என்னலாம் எனக்கு கான்டாக்ட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. கான்டாக்ட் வந்துட்டு நீங்க என்னதான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னாலுமே, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட்டா தான் பார்ப்பாங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்? சோசியல் மீடியா இந்த மாரி அனதர் பெர்சன் கிட்ட தான் நீங்க வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் நீங்க நம்புனினாலுமே, நீங்க நம்பி இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? ஆள் சேர்த்த முடியலன்னுட்டு சொல்லாதீங்க. ஏன்னா, நாட்ல எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் ப்ராப்பரா நீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய புரிய வச்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுமே ஜாயின் பண்ணுவாங்க. உங்களாலயுமே சக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி சக்சஸ் பண்றதுங்கிறத உங்க டீம் லீடர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அந்த லீடர ஃபாலோ பண்ணுங்க. அவரு என்ன சொல்லி தராரோ, அத வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கீழ வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வேற என்ன டீட்டெயில்ஸ்னாலும் நான் ஷேர் பண்றேன். தேங்க் யூ.